விஜய் பிஜேபியோட கூட்டணி வைக்க போறாரு. இன்னும் ஒரு வாரத்துல டிவிகே, ஏடிஎம்கே, பிஜேபி அப்படிங்கிற ஒரு கூட்டணி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல அஃபிஷியலா வந்த அனௌன்ஸ்மென்ட் வரப்போகுது. இதுக்காக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து விஜய் சார வந்து கான்டாக்ட் பண்ணி, "நீங்க வந்துருங்க இந்த கூட்டணிக்கு. என்ன மாதிரி ஒரு டெப்டி சிஎம்மா வந்து வேற லெவல்ல ஒரு மாஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க சப்போஸ் வரல அப்படின்னா, சிரஞ்சீவி இருந்தாருங்கள, அந்த மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ கூட்டணி நீங்க பிஜேபி கூட ஒரு டிவிகே கொண்டு வந்து நீங்க ஏடிஎம்கேவோட அந்த ஒரு அலைன்ஸ்ல இருந்தா தான் திமுகவை ஜெயிக்க முடியும்." அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலர் என்ன கதறிட்டு இருக்கிறாங்கன்னா, "பார்த்தீங்களா நாங்க அப்பவே சொன்னோம். பிஜேபி கூடோட பி டீம் தான் டிவிகே, விஜய் அப்படின்னு. அது இப்போ கன்ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? விஜய் கண்டிப்பா பிஜேபி கூட போயிடுவாரு. இல்லன்னா சிபிஐ வந்து ஒரு என்கொயரி பண்ணி அவர ஜெயிலுக்கு அனுப்பிச்சுருவாங்க. அப்புறம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது. அதனால இதுக்கு பயந்துட்டே விஜய் வந்து கண்டிப்பா பிஜேபி கூட போவாருன்னு" இன்னொரு பக்கம் கதறிட்டு இருக்கிறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறமா அவர் கூட யாருமே கூட்டணி வரல அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிஜேபி எவ்வளோ பெரிய கட்சி. 3 வாட்டி வந்து பிரைம் மினிஸ்டரா மோடிஜி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல விஜய் அவர் வருவாரான்னு டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படியாவது அவர வந்து கொண்டு வரலாம். இதுதான் தளபதி விஜய் அவர்களுடைய பவர், டிவிகே உடைய வெயிட். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுது. கருத்து கணிப்புகள்லயும் 2 பேருக்கிடையே தான் போட்டியே. ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. இவங்க 2 பேருக்குள்ள தான் கருத்து கணிப்புலாம் வந்து சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஏடிஎம்கேவும் அந்த போட்டியில இருக்கிறாங்க. அந்த மும்முனை போட்டி அப்படிங்கிறது பலமா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே ஏடிஎம்கே நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். சப்போஸ் விஜய் சார் வந்து உள்ளுக்குள்ள வராருன்னு வச்சுக்கங்களேன். நீங்க சொன்ன மாதிரியே பி டீம்னே வச்சுப்போம் டிவிகே. உள்ளுக்குள்ள வராரு. வந்தா எத்தனை சீட்டு தருவாங்கன்னு கேட்டா, 55 சீட்டு தருவாங்களாம். யாருக்கு? விஜய் சாருக்கு. மொத்தமாவே ஒரு 55 சீட்டு. இந்த 55 சீட்ட வச்சுக்கிட்டு அவர் நிக்கிறதுக்கு 234 தொகுதியில அவர் வந்து வேட்பாளர் நிப்பாட்டி